ஆண்களின் தியாகம். ஒரு சொல்லப்படாத கதை. ஒரு ஆளுக்கு அவனுடைய திருமணத்திற்கு முன்பிருக்கும் ஒரு மிகப்பெரிய லட்சியம் என்ன தெரியுமா? நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதித்து தன்னுடைய அம்மாவிற்கு ஒரு ஆடை வாங்கி தர வேண்டும் என்பதே. இனி நான் சம்பாதிக்கிறேன், நீங்க ஓய்வெடுங்கன்னு தன் தந்தையிடம் சொல்ல வேண்டும் என்பதே. திருமணத்திற்கு பிறகு குழந்தை கேட்கும் ஒரு சின்ன பொருளை வாங்கி கொடுக்க முடியவில்லை என்றாலும் அவன் மனம் வாடிவிடும். அதற்காகவே கடுமையாக உழைப்பான். அவர்கள் கேட்பதை வாங்கி தரும் அளவிற்கு உயர வேண்டும் என்பதற்காக குழந்தையின் முகத்தில், மனைவியின் முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்க வேண்டும். அதுவே அவனுக்கு மனநிறைவு தரும். ஆண்கள் தங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் நேரம் ரொம்ப குறைவு. ஏன்? ஆண்கள் அவர்களுக்காக எதுவும் செய்து கொள்வதில்லை, மகிழ்ச்சியான தருணத்தை உருவாக்கிக் கொள்வதில்லை. அதுவெல்லாம் ஆண்களுக்கு மகிழ்ச்சி தருவதில்லை. குடும்பத்தில் இருப்பவர்களின் முகமலர்ச்சியே அவர்களுக்கு மகிழ்ச்சி தரும். அப்படியிருக்கும் ஆண்களுக்கு ஒரு மகளாக, ஒரு மனைவியாக, ஒரு தங்கையாக நாம் தான் வாங்கி தர வேண்டும். அவர்கள் முகத்திலும் மகிழ்ச்சியை பார்க்க வேண்டும். ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க அவங்களுக்காக எதுவுமே செஞ்சிக்க மாட்டாங்க. குடும்பத்துக்காகவே ஓடாக உழைத்து தேய்ந்து போவார்கள். அது ஆண்கள் வாங்கி வந்த வரம். பெண்களிடம் ஆண்கள் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நீங்கள் சொல்கிற அனைத்தையும் அவன் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள். ஆண்களுக்கு அதிகம் பேசுற பெண்களை பிடிக்காது. நீங்க ஆண்களோடு பேசுற போது முக்கியமான விடயங்களை சுருக்கமாக கூறுங்க. அவனுக்காக செய்தவற்றை எந்த நேரமும் சொல்லிக்கொண்டே இருக்காதீங்க. உங்களுக்கு தேவையானவற்றை அவனிடம் மனம் திறந்து கேளுங்க. அவனாக புரிந்து கொண்டு செய்து தரவேணும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள். வாய் சண்டை பிடிக்கிற பொழுது ஓர் ஆணால் உங்களை வெல்லவே முடியாது. சண்டை பிடிக்கிற போது உங்களது உணர்வுகளை மட்டும் கொட்டி தீர்க்காம அவன் பேசுவதற்கும் இடமளியுங்கள். நீங்கள் விரும்பும் அனைத்துக்கும் அவர் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கக்கூடாது. அவனோடு பேசுற போது எந்த விடயத்தை பற்றி பேச வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே பேசுங்க. பேசுறபோது குறிப்பிட்ட விடயத்திலிருந்து இன்னுமொரு பழைய விடயத்துக்குள் செல்லாதீர்கள். எந்த நேரமும் அவனிடம் புலம்பிக் கொண்டே இருக்காதீங்க. அவனுக்கு கட்டளையிடும் வார்த்தைகளை குறைத்துக் கொள்ளுங்க, அல்லது அப்படி அமைத்துக் கொள்ளாதீர்கள். எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்புவது தவறில்லை. ஆனால் எல்லா நேரமும் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நம்புவதுதான் மிகப்பெரிய தவறு. நம்மிடம் சிரித்துப் பேசிவிட்டு புறம் கூறும் மனிதர்களிடம் என்றுமே புரிதல் வர வாய்ப்பே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குரட்டை போலத்தான் எல்லோரும் செய்யும் தவறுகளும், அதை செய்பவர்களுக்கு அது தெரிவதே இல்லை. நீ எப்படி பேச கற்றுக்கொண்டாயோ அதே போல மௌனமாக இருக்கவும் கற்றுக்கொள். உன் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம், ஆனால் உன் மௌனம்தான் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும். இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது. இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது. நீ கற்றுக்கொண்ட பாடங்கள்தான் உன் வாழ்க்கையை கடக்க உதவும். சூழ்நிலைகள் மாறும்போது பலரது வார்த்தைகள் மாறுகிறது. சிலரின் வாழ்க்கையும் மாறுகிறது. இழுத்து பிடிக்கும் எந்த உறவும் ஒருபோதும் நமக்கு இன்பத்தை கொடுக்காது என்பதை நினைவில் வையுங்கள். உன் அன்பு உண்மை என்றால் உன் அருமையை உணர்ந்து உன்னை விட்டு விலகியவர்களும் தேடி வருவார்கள். அவரவர் வெளித்தோற்றத்தின் அழகை கண்ணாடி தெளிவாக காட்டுவது போல அவரவர் உள்ளத்தின் அழகை அவர்களின் சொல்லும் செயலுமே வெளிக்காட்டுகிறது.